பிரேஸ் தி லார்ட். நான் உங்கள் சாராள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷர்கள் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை, சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாதுங்க. அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நபரை நேசிக்கிறீங்க. அந்த நபரை நேசிக்கும் போது அவங்க உங்களுடைய சிந்தனைகளை, உங்க இருதயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சாதாரண ஒரு மனுஷங்க. ஆனா நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளோட இருதயத்துல, நம்மளோட சிந்தனைகள்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி அவர் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அதாங்க உண்மை. நீங்க ஆண்டவரோட சமூகத்துல போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீங்க. அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாகவே தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய மகளுக்கு இன்ன தேவைகள் இருக்கிறது, என்னுடைய மகளுக்கு இன்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால நீங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக தான் சொல்றேங்க. நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு எப்படி இருக்குமோ என் வாழ்க்கை எப்படி மாறுமோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். சகலம் அவரோட கரத்தில் அடங்கியிருக்கிறது. அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நம்மளோட இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. உங்களுடைய கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக தாங்க சொல்றேன். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை எப்படி போயிருமோ, என்ன ரொம்ப கேவலமா பேசுறவங்க முன்னாடி என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களை யார் பேசுறாங்களோ அவங்க முன்னாடி தேவன் உங்களை உயர்த்தி வைக்க போகிறாருங்க. அதை நீங்களே பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவருடைய கருத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. படிப்பை குறித்தோ எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோட சமூகத்துல நீங்க விண்ணப்பத்தோட போங்க, அவரோட ஜெபம் பண்ணுங்க. ஸோ அனுதினம் அவரோட பிரசன்னத்திலோட இருந்து உங்களுடைய வாழ்க்கை நடத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.